உங்களுடைய ஜாதக அமைப்படி பார்த்தீங்கன்னா 57 வருஷம் 2 மாதம் 1 வருஷம். உங்களுடைய ஜாதக அமைப்படி நீங்கள் பிறந்த லக்கணம் கன்னி லக்னம், பிறந்த ராசி மீன ராசி, நட்சத்திரம் வந்து தேவகம். அப்போ உங்கள் ஜாதக அமைப்படி வந்து பார்த்தீங்கன்னா லக்னத்திலே கேது, 2ல் மாந்தி, 3ல் கிரகம் இல்லை, 4லையும் கிரகம் இல்லை, 5லையும் இல்லை, 6லையும் இல்லை, 7ல் சந்திரன் கிரகம், 8ல் சனீஸ்வரர், 9ல் கிரகம் இல்லை, 10ல் புதன் செவ்வாய், 11ல் சுக்கிரன் சூரியன், 12ல் குரு. இந்த மாதிரி ஒரு கிரகங்களை அமைப்புல வந்து சந்திரன் திசையில் சுக்கிரன் புத்தி நமக்கு வந்தது. சந்திரன் திசையிலேயே இப்போ சந்திரன் ஆமாம், சந்திரன் திசை உங்களுக்கு இன்னும் இருக்கக்கூடிய வருடம் அப்படின்னு எத்தனை வருடத்துக்கு இருக்குது அப்படின்னு உங்களுடைய ஜாதக அமைப்படி வந்து பார்க்கும்போது 2017 ஸ்டார்ட் ஆகும், 2027 வந்து இன்னும் 2 வருடத்துக்கு 2 வருடத்துக்கு சந்திரன் திசை. இந்த சந்திரன் திசை வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10 வருட காலங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு என்ன ஏஜில் வந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 வருஷம் 8 மாதம் 27 நாள் வந்து 58 வருஷம் 8 மாதம் 27 நாள் முடியும். 8 வருஷம். ஆமாம். அப்போ உங்களுடைய ஜாதக அமைப்படி அதுக்கு முன்னாடி ஒரு சில கேள்வியெல்லாம் கேட்க முடியுது. இந்த ஜாதகம் உங்களுக்கு சரியாக பொருந்தி வருதுங்கிறதுக்காக இந்த கேள்வியை நான் கேட்கணும். அப்போ உங்கள் ஜாதகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஃபேமிலி அப்பா ஃபேமிலி 2 ஃபேமிலியும் இருக்கும். கேட்கக்கூடிய கேள்விகள் இந்த 2 ஃபேமிலி சமூகம் நீங்களும் அதில் உட்பட்டு வருவீங்க. அப்போ உங்கள் வகையார் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையாரில் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தை இளம் யாராக இருந்தாங்க, அத்தைக்கு குழந்தை இல்லாமல் இருக்கு. அடுத்தது உங்கள் வகையார் யாராவது வந்து ஆண் குழந்தை இல்லாமல் இருந்தாங்க, பெரிய பெஞ்சத்தோட அதே 2 அத்தை இருக்கு, அத்தை வருது, அத்தைக்கு குழந்தை இல்லைங்கிறது இருக்கு, 2வது அத்தை இல்லை. வேற யாராவது ஆண்கள் வந்து அத்தை மாமே இந்த மாதிரி குழந்தை இல்லாமல் தாய் மாமனுக்கு 2 பிள்ளை, அதுக்கு அன்பாடு இல்லை. உங்க வகையால் ஏதாவது கோயில் பூஜை முறை கோயில் பூஜை முறை கோயிலில் போய் முன்னாடி நின்று செய்யறது தர்மக்கல் தான் எங்க முன்னாடி இந்த மாதிரி. அப்பா முன்னாடி எனக்கு தெரியாது என்ன எல்லாம் இருந்துட்டாங்க. ஊருக்குள்ள வந்து எங்கள் தோட்டம் வந்து கடைக்கார தோட்டம் சும்மா ஒரு மாசம் இந்த கால ஊர் நாட்டாங்க மாதிரி ஊர் நாட்டாங்க. ஏதாவது பிரச்சனைன்னு கூப்பிடுவாங்க பேச. ஆமா, எங்கள் பெரியப்பாறை தான் அது கேட்டு போய்ப்பாவோட பெரியப்பா தான் குடுமை பாதி மண்டை. எந்த ஊருக்குள்ள 10 கிராமத்துக்கு பட்டிமன்றமே ஐயா தான். சரி, ரொம்ப சரியா இருக்கு. ஊருக்குள்ள ஒரு விவசாயம் மாதிரி இருந்தீங்க. அதுக்கு அடுத்த உங்க வகையால வட்டிக்கு போனீங்க பைனான்ஸ் நீங்க அந்த மாதிரி உங்க அப்பா கோயில் பூஜை முறை இருந்தது எனக்கு தெரியல, இருக்கலாம். ஆனா நாங்க ஊருட்டு இங்க தோட்டத்துக்கு வந்து எனக்கு இல்ல ஊருக்குள்ள ஊடு இருந்துச்சு. நாங்க தோட்டத்துக்கு வந்து நான் பிறக்கும் போது தோட்டத்துக்கு வந்துட்டாங்க. 2வது வந்து உங்க வகையாரில் வந்து ஏதாவது பெண்கள் பிழைக்காம இருந்திருக்காங்க இங்க வந்து அத்தையோ அல்லது உங்க கூட பிறந்த சிஸ்டரோ? மொத்தம் 3 அத்தைங்க. 3 அத்தை வந்து ஒரு அத்தை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடியே ஏதோ ஊர் சுற்றி சோதிதாங்களோ கர்மக்கார ஏதாவது செய்வாங்கல்ல, இப்படி பிசியா மைண்ட் வந்து பிஃபோர் மேரேஜ் பெய் குடிச்சுக்க சொல்லி அனுப்பிங்க. மேரேஜ் வேற மேரேஜே ஆகல, கன்னியாவே வேற ஏதாவது திருமணமாகி பிழைக்காம உங்க பெரியப்பா சித்தப்பா அத்தை பிழைக்காம இல்லைங்க, கருத்து வேறுபாடு அதிகமா இருந்து வாழ்ந்தாங்க. அப்படி கருத்து வேறுபாடு இருந்து அது செத்து போச்சு. ரொம்ப கருத்து வேறுபாடு. ஆமா, அவனால இப்படி வேலைக்கு நின்று பிள்ளைக்கு விட்டு அப்பாவோட பெரிய ஒரு பையன் அவர் ஆன வரைக்கும் எல்லாம் கொண்டு விட்டு அவன் தண்ணி போட்டு வாழ்க்கை வேணும் போச்சு. உங்க வகையால் யாராவது கொஞ்சம் யூரின் சம்பந்தமான ப்ராப்ளம் இருக்கு, யூரின்ல கல், யூரின் இன்ஃபெக்ஷன் அல்லது கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி ஏதாவது இல்லை எனக்கு யாருக்கு? கண்ணுல யாராவது பிரச்சனை ரொம்ப சின்ன வயசுல கண்ணு தெரியல அப்படிங்கிற அந்த மாதிரி. அதுக்கு அடுத்து உங்களுக்கு ஏதாவது இடத்தகலா இருந்தது? பெரிய தகவல் இருந்துச்சு. புரிய அப்பாவோட பெரியப்பா பசங்களுக்கும் அப்பாவுக்கும். ஆனா அது நான் தோனி என்ன பண்றேன்னா பிரச்சனை சால்வ் பண்ணீங்க. பிரச்சனை சால்வ் பண்ற மாதிரி பண்ணி வச்சிட்டேன். எவ்வளோ பிரச்சனை இருக்கு, கடுமையான பிரச்சனை 30 வருஷமா இருந்துச்சு. நான் என்ன இது ஒரு பூமிங்க, இது இந்த டேபிள் ஒரு பூமி,
ரோடு பேசி எங்க அப்பா ரோட் ரோடு தான் முன்னாடி அந்த காலகட்டத்தில் வேல்யூஷன் தெரியல. ஆமா. ஒண்ணு ரெண்டாவது அந்த அளவுக்கு மண்டையும் இல்லை. ஏன்னா பெரியவங்க முன்னாடி நிற்கணுங்கிற ஒரு நின்ட்டாங்க போல. காலப்போக்கில் என்ன ஆச்சுன்னா அது 1800 அப்புறம் எந்த விதமான பரிவர்த்தனை கரையும் இல்ல. எதுவும் பண்ணல. என் கல்யாணத்தப்ப என்ன ஆச்சுன்னா எனக்கு ரோட்டு மேல பங்கு வேணும் கராலி எல்லாம் அப்படிங்கிற மாதிரி இப்படி பங்குன்னு சொல்லி இழுத்துட்டே இருந்தேன். நான் என்ன பண்றேன்னா இது இப்படியே எடுத்து கிடக்குன்னு சொல்லி உழுவருக்கு நிலம் சொல்லணும் ஒரு ஸ்கீம் வந்துச்சு 83. அதை டிபெண்ட் பண்ணி எங்க அப்பனுக்கு இந்த பக்கமும் சித்தனும் இந்த மாதிரி ரெண்டு பார்க்கறது வந்து இந்த இவங்களுக்கு பார்க்கறது வந்து ஒரு டாக்குமெண்ட் பண்ணி நான் பண்ணிட்டேன். அது முடிஞ்ச உடனே என்ன ஆச்சுன்னா இது வரைக்கும் அவனுக்கு தெரியாது. இப்போ எங்க அப்பா சித்தப்பா தவறிட்டாங்க, எங்க அப்பாவும் தவறிட்டாங்க, எங்க சித்தப்பா வாசம் வித்துட்டே போயிடும். அது பத்திரம் டிபெண்ட் பண்ணி எங்க சொத்து என் சொத்து என் பேர் இல்லை. அப்பா போகும்போது பையன் பேருக்கு பண்ணி கொடுக்க போயிருக்கேன். நாங்க என் பேர் இல்லை, துணி சொத்து என் பேர் இல்லை. பயங்கர பிரச்சனை பாதி வருஷம். அதே மாதிரி நீங்க இருக்கிற இடத்துல வாஸ்து குற்றம் இருக்கிற மாதிரி குடிக்கிறது குடியிருந்த நீங்க வாங்கின இடம் வாஸ்து குற்றம் தெரியல. இப்போ ஒய்ஃப் வீட்டில் இருக்கிறதான சொன்னாங்க. கண்டிஷன் நீங்க உங்க ஒய்ஃப் வந்து உங்க குடும்பம் ஒய்ஃப் நம்ம என் ஒய்ஃபுக்கு சொத்து இருக்கு, அதுல வாஸ்து குற்றம் இருக்குது. உங்களுக்கு மெயினா வந்து வாஸ்து குற்றம் ஒண்ணு குடும்ப பிரச்சனை தரும், ஏன்னா பொருளாதார வாசிப்பு. உங்க ஜாதகத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா வாஸ்துக்குறை இருக்கக்கூடாது. வாஸ்துக்குறை தான் உங்களை ரொம்ப பாதிக்கும். உங்களை வாஸ்துக்குறை இல்லாமல் பார்த்தீங்க அதுதான் அந்த பூமி தகராறு வருது. யாருக்கு வாஸ்துக்குறை வருமோ அவங்களுக்கு தான் பூமி தகராறு வரும், முதல் வராது. சரிங்களா? அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்க வகையால உங்களுக்கு என்னைக்குமே பங்காளிங்கிற வகையால் ஆகாது. அவங்களோட செட் ஆகாது. அவங்க காலையில 7 மணினா நீங்க இரவு 7 மணி, அவங்க இரவு 7 மணி இல்லை யாரும் இல்லை. இல்லை. அது ஒரு அப்பாவோட சித்தப்பா வாசங்கள் தான். அது ஒன்றும் ஒரு சட்ட சிக்கல் இருக்குது. இருந்தாலும் அவங்க உங்களை ஏமாத்தான் பார்க்கணும். அவங்க வந்து உழைக்காம உங்களை ஏதோ ஒரு வழியில சிக்கலத்தான் கொண்டு நன்மை தரணும். பங்காளியினுடைய உறவு வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தராத உறவுன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? இல்லை. அதுக்கு அடுத்தபடி உங்க வகையால் யாராவது வந்து மனநலம் பாதிக்கப்பட்டீங்க கொஞ்சம் பத்தாது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா உங்க ஜாதகம் சுட்டி காட்டும். எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஒருத்தர் இல்லை. உங்க வகையால யாராவது தண்ணீர் உளுந்து இறந்து போனீங்க வாட்டர் ஆக்சிடென்ட்? எங்க வகையால் யாரும் இருக்கல. ஏதோ சின்ன பையனா இருக்கிற போது என் சித்தப்பா லவ் பண்ணான்னு சொல்லி பக்கத்து ஊர்ல இருந்து பிள்ளைக்கு ஒன்று பொண்ணு என் கிணத்துல இருக்குது. உங்க கிணத்துல உள்ள போட்டாங்க. ஆனா அது தண்ணி சம்பந்தமான பிரச்சனை நீங்க பேஸ் பண்ண முடியாது. நமக்கு கோர்ட்டு கேஸ் போலீஸ் அதெல்லாம் அணைஞ்சிங்க. யாரும் இப்ப இல்லை, எபோ 50 சின்ன வயசுல நடந்துடும். சரி. இல்லை அதுபோக உங்க வகையால யாருமே தண்ணீர் வந்து சுத்தப்போம் ஆற்றுல விழுந்துட்டாங்க, வாய்க்கால் இல்லை தவறி விழுந்துட்டாங்க? இல்லை. சரி. உங்க வகையால் யாராவது வந்து வயிறு சம்பந்தமான தொந்தரவு காலாக இறந்து முடியுது? வயிறுல வந்து ஒட்டுக்கூடல் வந்து கவனிக்காம இருக்கோ அல்லது வேற எதுவும்? வேணா அப்பாவோட பெரியப்பா சம்சார மருமகனும் ஒன்று கண்டிஷன் கேன்சல் பண்ணுது. கேன்சர் வந்து கேட்குது. வயிறு சம்பந்தமான தொந்தரவு காலத்துக்கு எனக்கு வேணா ஒட்டுக்கொள்ள வந்து அதுக்கு உங்களுக்கு ஒட்டுக்கொள்ள வருது. ரைட். இப்போ அது வயிறு சம்பந்தமான தொந்தரவு தானே. இப்போ 30 வருஷம் ஆச்சு. எப்பவும் வாழ்நாளில் வருதுன்னு சொல்லுது. சரி. உங்க வகையால் யாராவது வந்து கவர்மெண்ட் ஸ்டாஃப் யாருமே மேனேஜர் சூப்பர்வைசர் ஒர்க் பண்ணாங்க? யாருமே போய் நீங்க மேனேஜரா சூப்பர்வைசர்? இல்லை, நான் வந்து பிஸ்னஸ் தான் பண்ணுவேன். எடுத்தோடனே பிசினஸ் தான். நான் வேலைக்கு போனேன் ஒரு 6 மாதம், அப்புறம் 4 வருஷம். வேறு யாராவது வந்து பஞ்சாயத்து தலைவர் நம்பர் அரசாங்க சம்பந்தமா இருந்தாங்க? உங்க தாய் மாமா அப்பச்சி இந்த மாதிரி யாருமே கவர்மெண்ட் ஸ்டாஃப்ல? கவர்மெண்ட் ஸ்டாஃப், கவர்மெண்ட். சரி. போங்க. உங்க வகையால 2 கல்யாணம் முடிச்சிருந்தாங்க? நிறைய 2 கல்யாணம் பண்றேன்னா எங்க அப்பனுக்கே 3 கல்யாணம். உங்க அப்பாவுக்கு வேற யாருக்கும் இல்லை. வேறு யாருக்கு? உங்க ஃபாதருக்கு மட்டும் 3 கல்யாணம். நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் வராதனால 2 கல்யாணம் யோகத்துக்கு வகையா இருக்கு. சரி. 3 கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படிதான். சரி. நீங்க எத்தனாவது? 1வது மனைவியினுடைய குழந்தை. உங்க ஜாதகம் சரியா இருக்கு. ஒரு சில பாயிண்ட் வரல. என்ன பாயிண்ட் வரல? உங்க வகையால அரசாங்கத்துக்கு ஒரு அரசாங்கம் மாதிரி கூட ஒரு அந்த காலத்துல வாழ்ந்துட்டோம். ஒரு ஆர்டர் என் பேட்ச் மீறி நடக்க முடியாது. பேரு கடை வச்சிருந்தான்னு சொன்னாங்க. ஓகே. ஒன்றும் தெரியல. சரி. பரவாயில்ல. உங்களுடைய ஜாதக அமைப்படி வந்து உங்களுக்கு ஒரு சில உங்க ஜாதக அமைப்படி வந்து பார்த்தீங்கன்னா நீங்க வந்து
கன்னியா லக்னத்தில் பிறந்து அந்த சுக்கிரன் வந்து உங்க ஜாதகத்துக்கு 11ஆம் வீட்டுல சூரியனோட சேர்ந்து அப்போ உங்க உடம்புலயே வந்து கண்ணியினுடைய தோஷம் இருக்கு. கண்ணியினுடைய உடல்லயே இருக்கு. ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேற ரூபத்தில் வரும், உங்களுக்கு வந்து பிறப்புலேயே வந்துட்டு உடம்புலயே இருக்கு. இந்த கண்ணியினுடைய தோஷம் இருக்கிறதுனால உங்க கூட பிறந்த சொந்த தங்கச்சி அக்கா இருந்தாங்க ஒருத்தருக்கு நீங்க ஒண்ணுதான். அப்ப அந்த தோஷம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒருத்தருக்கு அக்கா தங்கச்சி இருந்தால் அங்க டிராவலிங் ஆக பார்க்கும். அங்க டிராவலிங் ஆகினா உங்க மனைவி கிட்ட டிராவலிங் ஆகும். எனக்கு இல்லை, அப்பா செகண்ட் டைப் அப்பா செகண்ட் டைப் தங்கச்சி இருக்குது. அது வந்து உங்களுடைய ரெண்டாவது அப்பாவுடைய ரெண்டாவதுடைய மனைவிக்கு மூணாவது மனைவிக்கு ஒரே பொண்ணு தான், ஒரே பொண்ணு. மற்றதான் நீங்க ஒரு ஆணும் ஒரு பெண் அப்பா பொண்ணு இப்படிதான் இருக்கு. சரி, உங்களுக்கு வந்து அந்த கர்ம பதிவு இருக்கிறதுனால என்ன அப்படின்னு உங்களுடைய வாழ்க்கையில வந்து கணவன் மனைவிக்குள்ள நிறைய டிஸ்டர்பன்ஸ் வந்துட்டே இருக்கும். அது வந்து தீர்க்கவே முடியாது. அது வந்து காலம்தான் தீர்க்கும். கோயிலுக்கு போய் ஒரு வழிபாடு பண்ணியோ அதை நீங்க தீர்க்கவே முடியாது. நீங்க அதை வந்து தீர்க்கணும் அப்படின்னா முதல்ல நீங்க சைலண்டாக தான் இருக்கணும். அவங்க என்ன சொன்னாலும் நம்முடைய கருத்தை வந்து கேட்க மதிக்க மாட்டாங்க. கேட்கணும்னா கூட பரவாயில்ல, ஆனால் ஒரு சொல்ல வரைக்கும்னாலே ஒரு மதிப்பு ஒன்று இருக்குல்ல, உங்களுக்கு எடுத்தோன்னே உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அந்த வார்த்தையை சொல்லி கருத்து லேடிஸ் எல்லாரும் வீட்லையும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்லயும் சொல்லாதுமே நோய் பேசுவாங்க. நம்ம வீட்லையும் அதிகமாக இருக்கு. அதாவது நீங்க என்ன இன்னும் என்னுடைய கணக்குப்படி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய திருமண வாழ்க்கை குழந்தைக்காக பயணம் பண்ணதுன்னு சொல்லுவேன். குழந்தை இல்லைன்னா இந்த லைஃப் வேண்டாம்னு கொடுப்பீங்க. நீ பாட்டு போயிடணும், நமக்கு நீங்க செட் ஆகும் அப்படிங்கிற நிலைக்கு வந்து குழந்தை இருந்ததுனால அது அப்படியே ஒட்டிட்டு வேற வழி அப்படி நீங்க எடுத்துக்கலாம். வேற வழியும் கூட எடுத்துக்கலாம். இருந்தாலும் அது நீங்க எந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சாலும் தான் கொடுக்கணும். அது உங்களுடைய சரி, அது மாற்ற முடியாது. அது மாற்ற முடியாது. இருந்தாலும் கரெக்டாக இருக்கிறதுக்காக இந்த கேள்விகள் நம்ம சொல்லுவாங்க. இது வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணித்தான் போய்க்கணும். நீ ஒண்ணுமே பண்றீங்களா ஏன்டா கேட்டா ஒன்றும் பேசாம முடிஞ்சது. அதாவது நீங்க வந்து எல்லாருடைய அந்த அம்மா நல்ல அம்மா தான், அந்த அம்மா நான் சொல்றேன். உங்களுக்கு வந்து அப்படி மாறி அந்த கல்யாணத்துக்கு முன்னாடி அந்த பொண்ணு அருமையான பொண்ணு இருக்கு. அது நீங்க இந்த பொண்ணு மட்டும் நீங்க எந்த பொண்ணு கல்யாணம் முடிச்சாலும் இந்த நிலை நம்ம விதி அவ்வளவுதான். அது கரெக்ட். ஓகே, அதை பற்றி சரி. அதுக்கு அடுத்தபடி வந்து 2ஆம் இடம். இந்த 2ஆம் இடங்கிறது நமக்கு தனத்தை தரக்கூடிய இடம். தனம், குடும்பம், வாக்கு, இதெல்லாம் நமக்கு நம்ம வாக்கு எப்படி சொன்னபடி காப்பாற்ற முடியும், நமக்கு தன சேமிப்பு உண்டா அப்படிங்கிறத சொல்லக்கூடிய 2ஆம் வீட்டுக்கு அதிபதி வந்து உங்களுக்கு என்னன்னா ராகுனுடைய ஒரு வழியில் இருக்கு. இப்போ ராகுனுடைய வழியில் வரும்போது உங்களுக்கு தனம் வந்து பார்த்தீங்கன்னா முன்னோருடைய சொத்துக்கெல்லாம் தனம் கிடைக்கும். முன்னோர் வகையான அப்பாட்டு மூட்டை சொத்துக்கள் அது ஒரு நல்ல வேல்யூவாக இருக்கும். நல்ல ஒரு வேல்யூ இருக்கும். இருந்துன்னா பயன்பெயர் மாற்றிட்டு ஒரு நல்ல வேல்யூ உள்ள தனமா இருக்குங்களா? அது ஒரு சொத்துனால ஒன்று தனம் இல்லை. இப்போ அது எம்பேல் இல்லை, உங்க பேர் இல்லைன்னா அது உங்களுக்கு இப்ப விற்காது. எனக்கு பூர்வீக சொத்து எம்பேலாக நீ சொன்னதுனால அம்பேல் மாற்றி கேட்டு வந்தேன். உங்களுக்கு கேட்டது பூர்வீக சொத்து பேர் வேண்டாம், பயன்பெயர் மாற்றிக்கன்னு சொன்னீங்க. பயன்பெயர் மாற்றி வச்சோம். இப்ப என்னன்னா அதே பூர்வீகம் வந்து ஏதோ உள்ள பணம் வச்சுக்கிறதா சொல்றாங்க. பணம் பெரியவங்க இருந்ததுல உள்ளே வச்சிருக்காங்க. பயன்பெயர்ல இருக்கிறதுனால அதை இப்ப விற்கலன்னு வார்த்தை இப்ப விற்கிறதுக்கான காலகட்டம் இல்லை. ஏன்னா நம்ம கேட்கறதுக்கு ஆள் மார்க்கெட் ரொம்ப அதை வந்து ஒரு காலத்தில் விற்கலாமான்னு யோசனை இருக்கு. அது அப்ப பார்த்துக்கோங்க. இருந்தாலும் அது ஒரு பெரும் பணம். 3 ஏக்கர் இருக்குது. எப்படி போட்டாலும் 5 ரூபாய்க்கு போகும். அது எப்ப இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெரும் பணம் வாங்க. பூர்வீக தனம் தான் உங்களுக்கு பெரிய, நீங்க சம்பாதிச்சதை விட அது ஒரு பெரிய தனம். இன்னைக்கு நான் ஒரு 5 லட்சம் ரூபாய் செலவு அடிக்கிறத எப்படி இருந்தாலும் உங்களுக்கு வந்துடும். அது கடவுள் உங்களுக்கு கொடுத்துருக்கு. அது யாருமே கெடுக்க முடியாது, நம்ம பறிக்க முடியாது. அப்போ உங்களுக்கு தனம், குடும்பம், பாக்கி இந்த 3மே வந்து பூர்வீக சொத்து மூலம் ஒரு மதிப்பு வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும். முன்னாடி அந்த சொத்து இருந்தால் கூட உங்களுக்கு வேல்யூவாக இருக்கும். அது ஒன்றும் மாட்டோம். தனாதிபதினு சொல்லக்கூடிய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சுக்கிரன் போய் 11 உட்காந்துருக்குன்னா உங்களுக்கு உங்களாலே சம்பாதிக்க முடியும். அதெல்லாம் எந்த குறையும். அதுக்கு அடுத்தபடி 3ஆம் இடங்கிறது நம்ம வாழ்க்கையில் வெற்றி அடையக்கூடிய பாவம். நமக்கு எந்த வகையில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான வெற்றி கிடைக்கும்.
ஒருத்தருக்கு மனைவி மூலமாக வெற்றி கிடைக்கும், ஒருத்தருக்கு குழந்தை பிறந்தா வெற்றி கிடைக்கும், பிசினஸ் ஒருத்தருக்கு வந்து அப்பா மூலமாக வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு வந்து தொழில் மூலமாக வெற்றி கிடைக்கும். நீங்கள் எதை சம்பாதித்தாலும் தொழில் மூலம் தான் சம்பாதிச்சுன்னு சொல்லணும். வேறு யாரும் உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்பு ரொம்ப கம்மி. மனைவி மூலமாக பெருஞ்சத்து வந்துன்னு சொல்ல முடியாது, பையன் பிறந்த எனக்கு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சுன்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு நீங்களே சுயம் செய்யக்கூடியது வெற்றி. அதுக்கு அடுத்தபடி 4ஆம் இடம். இந்த 4ஆம் இடங்கிறது வீடு, வாசல், வண்டி, இதெல்லாம் சொல்லக்கூடியது. இந்த 4ஆம் வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து உங்களுக்கு சந்திரனா வைக்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவு வந்து சந்திரனுடைய ஆதிக்கத்துக்கு கீழே வருவாங்க. அப்படின்னா நிறைய இடங்கள் மாறித்தான் ஒரு இடத்துல வந்து நீங்கள் இருப்பீங்க. இப்போ எப்போ வந்து ஆரம்பம் வந்து பார்த்தீங்கன்னா 2-3 இடம் மாறி இருக்கலாம். வீடு அதான் தங்குற இடங்கள், அமைக்கக்கூடிய இடங்கள் 2-3 இடங்கள் மாறித்து ஒரு இடத்துக்கு வந்துடும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு நிலையில்லாத தன்மை ஏற்பட்டு ஒரு இடத்துக்கு வந்துருப்பீங்க. இப்போ இது வரைக்கும் எத்தனை இடம் மாறி இருப்பீங்க? 4 இடத்துக்கு மேலே தான் வந்து நீங்கள் ஒரு இடத்துல அமைச்சிக்க முடியும். அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பவும் வந்து கொஞ்சம் நீங்கள் எதிர்பார்த்த செலவு கூட அதிகமாக போயிட்டு. நான் ஒரு 2 கோடி எக்ஸ்பெக்ட் போட்டேன். 3 சொல்லுவாங்க. அதான் நீங்கள் எப்பவுமே வந்து வாகனம் வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு நகை வாங்கினாலும் சரி, அல்லது ஒரு இடம் வாங்கினாலும் சரி, நல்லவங்க ஜோசியம் வாங்கினா இதுதான் வந்து நல்ல இடம் வாங்கினா 10 மணி கொஞ்சம் உங்களுக்கு எல்லாத்துக்கூட செலவு அதிகமாக எப்படி ஆகும்னு தெரியாது. எல்லாத்துக்கும் கொஞ்சம் மண்ணு கம்மியாக பிடிக்கும். உங்களுக்கு ஒரு அலையும் சேர்த்து பிடிச்சிட்டே வந்து எல்லாரும் உள்ள வாங்கி 5 சென்ட் 7 கேட்டாங்க. எங்க வீட்டுக்கு நம்ம உள்ளே பெரிய சைஸ் எது வேணும்னு சொல்லி வாங்கி கொடுக்க முடியாது. அது மாதிரி ஏதோ ஒரு வழியில அப்ப நீங்க சைஸ் பெருசாக எல்லாம் செலவு வரும். அது செலவு பண்ணணும், அதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இருந்தாலும் 12ஆம் இடம் வரலாங்க. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த வீட்டில் ஒரு சின்ன கடன் வச்சுக்கிறது. லோன் இல்லைன்னா உங்களுக்கு வியாதி வந்துடும், வைத்திய செலவு கொண்டு. நீங்க 3 விஷயத்த கடன் தான் வாங்கணும். கார் வாங்கினா லோன் கொடுக்கணும், அதே மாதிரி ஒரு சொத்து வாங்கினாலும் ஒரு 10,000 கடன் வைக்கணும், வீடு கட்டினாலும் கடன் வைக்கணும். 3 கடன்களையும் வியாதி கொண்டு வரும். இதை ஞாபகம் வச்சு எப்பவுமே இதை ஃபாலோ பண்ணிக்கணும். கடன் 2 ரூபா தான் கையில் வச்சுக்கணும். 1 ரூபா கடன் வாங்கிருக்கோம். கடன் வைக்கிறது கடன் கேட்டுறேன். கடன் வாங்கிட்டோம், வயசா பயமா இருக்கு, கட்ட முடியாது. கண்டிஷனாக கட்டிடுவீங்க, அதெல்லாம் பயப்படவில்லை. கடன் இல்லாமல் கடன் வாங்கியிருந்தீங்கன்னா அவங்க பண்ணலாம்னு நினைச்சீங்கன்னா முடியாது. உங்களுக்கு வைத்திய செலவு உண்டு. இந்த காசு அது இது சொத்தாவது இருக்கு. நீங்க வீடு கட்டுறதுக்கு முன்னாடி கடன் வாங்கி தான் கட்டணும். நீங்க கடன் வாங்க மாறம் பண்ணீங்கன்னா வைத்திய செலவு கொண்டு வரும். இப்போ அந்த சமயத்தில் தான் வந்துன்னு சொன்னீங்க 5 லட்ச ரூபாய்க்கு பக்கம் செலவு அப்படிதான் அது கடன் வாங்கிட்டீங்கன்னா ஒன்று பெருசாக பாதிக்காது. அதுக்கு அடுத்தபடி 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம். அந்த 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஸ்வினியில தான் வந்திருக்கு. அதாவது உங்களுக்கு 5ஆம் வீடு வந்து பார்த்தீங்கன்னா சனீஸ்வரர் போய் 8ல் நீச்சம் ஆகிடுச்சு. 8ல் நீச்சம் சூரியனுடைய ஒரு இது வாங்கியிருக்கு. அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பூர்வ புண்ணியம் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூர்வீக சொத்து உங்களுக்கு வாங்கிடும். அப்படி இருந்து அப்படி ஆகாமல் நம்ம வச்சிருந்தா நமக்கு என்ன நிலையை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்மளை வந்து டென்ஷன் படுத்திட்டே இருக்கிற மாதிரி இருக்காது. ஒன்றும் தொழில் டென்ஷன் படுத்தி என் பேர்ல இல்லை இல்லை இருக்கிற காலத்துல உங்களை டென்ஷனை விளைவிச்சு அது என் பேர்ல இல்லை, யாரோ பெரிய பேர் இருந்துச்சு, அப்படியே டேரக்டா ஜம்ப் ஆகி பயன்பேரு அதை பயன்பேருக்கு பண்ணது நல்லது. உங்க பேர்ல பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டென்ஷனை கொண்டு வரும். ஒன்றும் தொழில டென்ஷன் கொடுக்கும், இல்லைன்னா குழந்தைகள் சம்பந்தமான டென்ஷன் வரும். இந்த ஏன்னா அந்த வீட்டுக்கு சனியாக இருக்கிறதுனால, சனிங்கிறது தொழில் காரணம், 5ஆம் இடங்கிறது குழந்தைகள். அப்போ குழந்தை பெரிய பிரச்சனையானு நினைச்சேன். அப்போ 2ஆவது காட்டி சொல்ல சொத்து போடுக்கு நிகழ்ச்சி அதுக்கு முன்னாடி பிரச்சனைகள் வருதுன்னு சரி, ஜோசியமா இருந்தாலும் நார்மலா இருந்தாலும் காமன் தானே. ஆனா அது சிம்பிளா முடிஞ்சிடும். ஒரு 50 லட்சம் ரூபாய்க்கு முடியும். 50 லட்சம் அப்போ 50 லட்சம் வாங்கிட்டாங்க. அதாவது கருப்பாத்தா சிப்பாத்தா இல்ல, பூவாத்தா இருந்தாலும் காசு இல்லாம கிடையாது. அது உண்மை. அப்போ இந்த அமைப்பு படி வந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஒரு விஷயத்த சொல்லுது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தை மேலே எழுதுனது நல்லது. இல்லைன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகளான துன்பமாகவும் அல்லது தொழில் சம்பந்தமான துன்பமாக உங்கள் பேர் அது இல்லாமல் இருந்தால். அடுத்து 6ல் கிரகம் இல்லை. 6ஆம் இடங்கிறது கடன் நோய் வளர்க்க சொல்லக்கூடிய இடம். அது கிரகம் இல்லை, அதனால நிரந்தர கடனும் கிடையாது, நிரந்தர எதிரியும் கிடையாது. நிரந்தர ஓட்டிக்கலாம், சமாளிச்சுக்கலாம். ஓட்டிக்கலாம்.
அதாவது அப்பப்போ ஒரு கடன் வாங்குவோம், அப்புறம் கொடுப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 7ஆம் இடம். இந்த 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அங்கே தான் வந்து நிற்குது. 7ஆம் இடங்கிறது மனைவி சொல்லக்கூடிய இடம். இதில் வந்து உங்களுக்கு 7ல் வந்து சந்திரன் ராகு சேர்க்கும். இப்போ 7ஆம் இடத்துல சந்திரன் ராகு சேர்ந்தாலும் உங்கள் மனைவி வந்து உங்களை புரிஞ்சுக்கிற தன்மை ரொம்ப கம்மி. அதாவது நீங்கள் கஷ்டத்தில் இருக்கிறீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களான்னு கூட நம்ம உணராது. நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை அழைச்சிட்டு போகிறீங்க. என்ன பண்ணி கொடுக்கணும். அதாவது நம்ம அவர் வந்து டயர்டாக வந்துக்கிறார், இந்த நேரத்தில் ஒன்றும் பண்ண வேண்டாம், தூங்கிட்டு அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதை 1 மணியாக இருந்தாலும் எழுப்பி கேட்கணும். இந்த சந்திர ராகு அப்படிங்கிறது அதிகமான கோபத்தை தூண்டு. அது 7ஆம் இடத்துல. அப்போ உங்கள் மனைவி கோபக்கார மனைவி. அதே மாதிரி தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூட்டு தொழில் ஆகாது. தனியாக பண்ணுறதா காலை பண்ணணும். கூட்டு பண்ணிங்கன்னா அவன் தான் ஜெயிப்பேன் நாங்கள் போட்டுருவோம். இது வரைக்கும் ஏதாவது கூட்டில் பண்ணீங்களா? கூட்டு பண்ணி எல்லாம் பெண்டிங் வச்சிருந்தா எல்லாம் சிக்கல். எல்லாம் அவன் தான் அனுபவிக்கிறான், அவன் தான் அனுபவிக்கிறான். எப்பவுமே கூட்டு தொழில் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடி 8ஆம் இடங்கிறது ஆயுள்ஸ்தானம். ஆயுள்காரகன்னு சொல்லக்கூடிய சனி நீட்டமானது. ஆயுள்ஸ்தானத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆயுள் காரகம் அப்படிங்கிறது வந்து நீச்சமான ஆயுள் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் வந்து திக்பலம் இருக்கும். உங்க உடம்ப நீங்க பராமரிச்சீங்கன்னா போதும். 85 வயசு இல்லை, உடம்ப நீங்க பராமரிக்கணும். பராமரிக்கணும் பிரச்சனை இல்லை. அதுக்கு அடுத்தபடி வந்து 9ஆம் இடம் அப்படின்னு 9ஆம் இடங்கிறது தகப்பு ஸ்தானம். அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடங்கிறது தகப்பனால் வந்து 11ஆம் இடத்துல போய் கொண்டிருக்கிறது. அவர்னால வந்து பெரிய அனுகூலத்தை நீங்க அடைய முடியாது. அவருடைய காலத்துல உங்களுக்கு ஜீரோ ஏன்னா கடகராசியில போயிட்டு வந்தவர் செக்குன்னு பேர். கடகராசிக்கு ஒரு பேர் இருக்கு, என்னன்னா செக்கு. அதுல இருக்கிற கிரகம் நம்மளை போட்டு ஆட்டுன்னு இருக்கும். அப்ப அங்க 2 கிரகம் இருக்கு. ஒண்ணு சூரியன், இன்னொன்னு சுக்கிரன் மனைவி. இந்த 2 பேருமே நமக்கு செக்கு தான். அவங்கனால நமக்கு எந்த ஒரு பெரிய பெனிஃபிட் கிடைக்காது. அதுக்கு அடுத்தபடி 10ஆம் இடங்கிறது ஜீவன கர்மம். உங்களுக்கு ஜீவன கர்மா இடத்துல வந்து புதனும் செவ்வாயும் கொண்டுக்கணும். தொழில உங்களுக்கு ஒரு தனித்திறமை இருக்கும், உங்களுக்கும் ஒரு பேர் இருக்கு. இப்போ தொழில் பண்ண முடியல. 2001 கொரோனா வந்து இருங்க, அந்த நம்ம பேசுவோம். ஏன் தொழில் உங்களுக்குலாம் தொழில ஒரு தனிப்பட்ட திறமை இருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 4 தொழில் கொடுத்துருக்கோம். ஒரு தொழில் வந்து பார்த்தீங்கன்னா துணி சம்பந்தமான துணி சம்பந்தமானது ரொம்ப வலுவாக இருக்கும். மெயினாக வந்து 2 தான் உங்களுக்கு இருக்கும். துணி சம்பந்தமானது ரொம்ப சூப்பராக ஃபேஷன் டெக்னாலஜின்னு சொல்லுவாங்க. துணி சம்பந்தமானது நீங்கள் எது செஞ்சாலும் அதை ஜட்டியும் விதிக்கலாம். அதில் பெண்கள் சம்பந்தமான ஆடைகளை தயார் பண்ணி ரொம்ப வருவாய்கள் அதிகமாக. ஜட்டி இல்லாமல் படி இல்லாமல் பெண்கள் போடக்கூடிய நைட்டி இந்த மாதிரி துணிகள் தான் உங்களுக்கு நல்ல ஒரு மேல் நோக்கி தள்ளும். ஒரு அதுலேயும் மோசம் போகாது, அதை விட இது பெஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண்கள் சம்பந்தமான துணிகள் உங்களை தொழில் அப்படிங்கிறது வந்து நீங்கள் விட்டால் விடலாமல் அது உங்களை கை விடாது. நீங்கள் அது வேண்டாம், நான் அதுக்கு எனக்கு ஐடியா இல்லை அப்படின்னு விட்டுக்கலாம். அது உங்களுக்கு விட்டுட்டே இருக்கும். அதில் வந்து மாற்ற முடியும். அதுக்கு அடுத்தபடி வந்து தொழிலில் வந்து நீங்கள் ஒரு தனி நபராக இருந்திருப்பீங்க. எல்லாத்த விட வேறு மாதிரி யோசிப்பீங்க, வேறு மாதிரி செய்வீங்க. இந்த தனித்தன்மையான ஒரு திறமை உங்கள்கிட்ட ஒளிந்திருக்கு. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11ஆம் இடம்னு சொல்லக்கூடிய பணம், லாபத்தை தரக்கூடிய பணம். உங்கள் லாபாதிபதி வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாயாக உட்கார்ந்து கொண்டிருக்கும். அந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபாதிபதி 3+9 நான் இது எடுத்துருந்தேன். அந்த செவ்வாய் வந்து எங்கே இருக்கிறோன்னா 10ஆம் இடத்துல உங்களுக்கு பெரும் லாபங்கிறது உங்கள் சுய முயற்சியில் தான் சொல்லுவாங்க. 3ஆம் இடங்கிறது சுய முயற்சி, தானாக ஒரு சொத்தை சம்பாதிக்கிறது உருவாக்குதல். சுய முயற்சியில் தான் உங்களுக்கு பெரும் லாபம் வரும்போது சும்மா பெரும் லாபம். அதே மாதிரி லாபஸ்தானத்தில் சூரியனும் சுத்தனும் தந்தது. அப்போ தகப்பனால எப்படி இருந்தாலும் நமக்கு ஒரு சிறிய லாபம் கிடைக்கும். ஒரு சரியா எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் அங்கே ஒரு சின்ன ஒரு லாபம் இருக்கும். அதே மாதிரி 11ஆம் இடத்துல சுத்தனும் தந்தது. இப்போ மனைவினாலே நமக்கு லாபம் தான். எத்தனையோ தொந்தரவுகள் மத்தியிலும் கூட அவங்களால ஏதோ ஒரு ஆதாயம் கிடைக்குங்க. மாற்றம் மனைவியில் ஒரு சொத்து இருக்குது. அது ஏதோ ஒரு வழியில் மனைவி மூலம் எனக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும். அதுக்கு அடுத்தபடி 12ஆம் இடத்துல குரு, விரயஸ்தானத்துல குரு. இந்த விரயஸ்தானத்துல யாருக்கு குரு இருந்தாலும் குழந்தைக்காக அதிகமாக விரைய செலவு பண்ணுவாங்க. குழந்தைக்காக படிப்பு ஏதோ ஒரு வழியில குழந்தைகளுக்கு கொஞ்சம் அதிகமாக விரையும் உங்க வாழ்க்கையில. அந்த விரையாதிபதி பெற்றிருக்கக்கூடிய சாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய
அவன் மக சந்திரனா இருக்கும். அதிகம் சந்திரன் அப்படிங்கிறது உங்களுக்கு சாப்பாடுக்கே நீங்கள் ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு பண்ணுவீங்க. ஃபேமிலியில் நல்ல முறையில் சாப்பிடுங்க, நல்ல கனியாக அது குழந்தைங்க நீங்கள் உணவுக்காகவே ஒரு நல்ல செலவு பண்ணுவீங்க. வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சத்தனமாக இருக்கும் சாப்பாடு. நீங்கள் சாப்பாட்டு பிரியர்னா கூட சொல்லுங்கள், உங்கள் குடும்பத்தில் சாப்பாட்டுக்காக கொஞ்சம் நல்லா செலவு பண்ணுவீங்க. அதே மாதிரி படிப்பு, இது குரு வீடாக வரணும், குருவாக வரணும், படிப்பு இது சம்மந்தமான செலவுகளை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. குழந்தைக்காக தானாக ஆகிட்டு போது அதே படிக்கிட்டாப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லுங்கள். சரி, இதெல்லாம் ஒரு பொதுவான விதியாக இருந்தது. இன்றைய நிலையில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்க முடியும். இப்போ இன்னைக்கு உங்களுடைய ஜாதக அமைப்படி வந்து பார்க்கும்போது, அதாவது உங்களுக்கு என்னென்ன விஷயம் நடந்துட்டு இருக்குதுன்னு 1, 5, 9 1, 5, 9 ப்ளஸ் புதன் அப்படிங்கிற, அதாவது 1ஆம் பாவம் ப்ளஸ் 5ஆம் பாவம் ப்ளஸ் 9ஆம் பாவம் காரகம் புதனுடைய கோவில் இது நடக்கும்போது, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குழந்தைகளை பற்றி ஏதாவது திங்க் பண்ணும்போது, இல்லை டாக்குமெண்ட்ஸ் சம்மந்தமாக திங்க் பண்ணும்போது ஒரு விஷயம், ஏன்னா ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது பிரச்சனை இருந்தால் தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிற மாதிரி, அல்லது குழந்தைகள் சம்மந்தமாக யோசிக்கிற மாதிரி, அல்லது வெளியே போய் ஏதாவது செய்யலாம் பிடிக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிற மாதிரி, இந்த 3 ஐடியாவுக்கான வாய்ப்பு எதை நீங்கள் யோசிக்கிறீங்க? பையன் கல்யாணம் பண்ணணும். குழந்தை சம்மந்தமாக வந்து அதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு ஓகே. அவனோட தொழில் பண்ணி இப்போ வந்து அவன் படித்து வேலைக்கு போகல. ஏன்னா இப்போ காலேஜ் கிடச்சி நான் செத்து போயிடுவேன்னு சொன்னால் போகல டாக்டர். அதனால அவன் படிக்க போகல. 2 வருஷமா எனக்கு அண்டர்டேக் போகணும். எனக்கு சின்ன ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு ஆள் என்ன முடியாது. அதனால நான் வெளியே அனுப்ப முடியும். யூஎஸ் போயிருப்பேன், இங்கே இப்போ வந்து 1 வருஷம் பழகிட்டு இப்போ வீட்டில் வந்து ஒரு சொத்து வைக்கலான்னு சொல்லி டிசைட் பண்ணணும். இவனுக்கு போட்டு கொடுத்தா தான் கல்யாணம் கொண்டாடி பையனை வந்து நான் சும்மா வந்து பொண்ணு பார்த்தேன் என்னோட கேட்டால் சொல்ல முடியாது. தொழில் பண்ணி கொடுத்தா தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன். பொண்ணெல்லாம் வருது, ஆனால் இந்த பிரச்சனையால நிற்குது. இப்போ உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்பந்தமான திங்கிங் தான் போடிக்குது. 99%. 99%. அது வந்து உங்களுக்கு சக்சஸ் ஆகும். அது வந்து இப்போ நீங்கள் நினைச்ச காலம் வந்து நல்ல காலத்துல நினைச்சிக்கணும். அப்போ குழந்தைகளுக்கு நீங்கள் கல்யாணம் வைக்கிறனாலும் வைக்கணும், தொழில் பண்ணி வைக்கிறனாலும் பண்ணி வைக்கணும். குழந்தைகள் சம்பந்தமா நீங்க இது வேணும் செய்யணும். 2 வேலையும் செஞ்சவங்க அது அது குழந்தையை பார்த்து அந்த தம்பிக்கு என்ன தொழில் செய்யலாம்னு நான் சொல்றேன். இப்போ வந்து உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய மைண்ட் செட் வந்து பார்த்தீங்கன்னா குழந்தைகள் சம்பந்தமான திங்கிங், குழந்தைகளுடைய எதிர்காலம் 100க்கு 100 நீங்க சொல்லுங்க. குழந்தைகள் சம்பந்தம் ஏன்னா உங்களுக்கு 1, 5, 9 தான் வளர்க்குது. 1, 5 அதாவது 1ஆம் பாவமும் 5ஆம் பாவம் வளர்க்குது, 9ஆம் பாவம் வளர்க்குது. அப்போ 1ங்கிறது வந்து நமக்கு உண்டான மரியாதை, 5ஆம் பாவங்கிறது குழந்தை, 9ஆம் பாவங்கிறது பாக்கியம். இதில் மெயினாக வந்து மூல திரிகோண வீட்டில் சென்ட்ரல் வீடாக வருது 5ஆவது வீடு. இப்போ அதனால வந்து பார்க்கும்போது குழந்தைகள் சம்பந்தமான திங்கிங் இருக்கு. அது கண்டிஷனாக சக்ஸஸ் ஆகும். இது எவ்வளோ காலத்தில் அதை நம்ம செஞ்சு முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு காலகட்டம் இருக்கு. அந்த காலகட்டத்தை தாண்டிட்டு அவளுக்கு போயிடும். இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3ஆவது மாதம் வரைக்கும் டைம் இருக்கும். மார்ச் இல்லை ஏப்ரல் வரைக்கும் நீங்கள் இருக்கும். ஏப்ரல் வரைக்கும் டைம் இருக்கும். அதுக்குள்ள உங்கள் குழந்தைக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு அதுக்கான அங்கீகாரம் உங்களுக்கு கடவுள் கொடுக்குறது. இந்த காலத்தில் குழந்தைங்க மட்டும்தான் ஜெயிக்க விடாது, வேற ஒன்றும் யோசிக்க வேண்டாம். குழந்தைகள் சம்பந்தமா நீ ஏதோ ஒரு முடிவு இல்லை, உங்களுக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது ப்ராப்ளம் தான் இந்த காலத்தில் எடுத்தீங்கன்னா சேர்ந்துடும். கேளுங்க. அதாவது நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு தப்பு, என்னை சுத்தமாக தான் படிக்க வச்சேன். எனக்கு அம்மா இல்லாதனால எங்கள் அப்பா அந்த காலகட்டத்தில் அன்றைக்கு ஒன்றும் பெருசாக 300 ரூபா காலேஜ் பஸ் கேட்டால் பெரிய விஷயம். அன்னைக்கு அது பெருசு. ஒரு சொத்து ஒன்று வாங்க நான் நீங்களும் அது வாங்கினா வாங்கும்போது என்ன ஆச்சுன்னா 2 ஏக்கர் இன்னைக்கு லெவலில் 10 லட்ச ரூபா, 99 வாங்கி என் பேர்ல கிரையம் பண்ணுற நேரத்தில் எங்கள் அப்பா வந்து 6,000 சொல்லி இத்தனாலாம் பொழைச்சாச்சு தம்பிக்கானுக்கு எல்லாம் எல்லாம் இப்போ இந்த பக்கம் 5 ஏக்கரா இருக்குது, இதில் 2 ஏக்கரா வேண்டாம் எல்லாரும் எடுத்து போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு வந்து உடன்பாடு இல்லாமல், ஏன்னா நீங்கள் அன்றைக்கு 300 ரூபா கட்டுற படியில் நீங்கள் 40 லட்ச ரூபாய் கால் வர முடியாது. ஏன்னா அவர் தான் நல்ல இடத்துல கல்யாணம் போயிச்சார் அப்படிங்கிற சரின்னு சொல்லி பிளேயர் சொல்லி அவர் வேலையை செய்யும். 1 லட்ச ரூபா கொடுத்தாங்க, இன்னைக்கு 10 லட்ச ரூபா தள்ளி 1 லட்சம். அது ஒரு பணம் ஒரு மாதிரி அன்னைக்கு ஸ்டேட்டஸ் இன்னைக்கு இருக்கிறதுக்கான இன்னைக்கு நம்ம ஒரு 50 ரூபா ஆசை இருக்குன்னா அவங்க இல்லையும் நம்ம இல்லை இந்த இடத்துக்கு வந்துருக்கும். அதனால செஞ்சு கொடுக்குது. என்னன்னா அதே எங்கள் அப்பா சித்தப்பா எல்லாம் நல்ல ஒத்துமையாக தான் இருந்தாங்க. ஏன்னா அந்த வீட்டில் நம்ம வாங்கி கொடுக்குறதுல எங்கள் அப்பா வசம் தான் வாங்கி கொடுத்தது, ஆத்தார் தான் எங்கள் அப்பா தான். எல்லாம் இறங்கும்போது சொந்தமெல்லாம் போனால் நம்ம சமுதாயத்தில் நம்ம மரியாதை எங்களுக்கு ரோடு மேலே ஓட்டமாங்க எல்லாம் முடியும். என்ன ஆச்சுன்னா வீட்டுக்கு பணம் பத்திரின்னு சொல்லி ஒரு 20 லட்ச ரூபா பேங்க்ல வாங்கிருந்தேன். சித்தப்பா நாளைக்கோடு தான் வாங்க. அவர் என்னாரு உள்ள காலத்துக்கு இந்த பத்திரம் பட்டு பூரி சொத்து இருந்துட்டு போகுது,
நீயே வச்சுக்கோ, எனக்கு ஒரு சேஃப்டி வேணும், என் பசங்க நம்ப முடியாது. அது பேங்க்ல வச்சு லோன் வாங்கிட்டு அதுக்கு இஎம்ஐ வருஷம் 2 ரூபா கட்டி வச்சிருந்துச்சு. அவர் என்னன்னா ஒரு 2 வயசுக்கு முன்னாடி இறந்துட்டாரு. இறந்தோடனே இவங்க என்ன பண்ணாங்கன்னா, பூரி சொத்தை வந்து இறந்தோடனே 3ஆவது நாளே செத்து போக விற்கிறாங்க. நான் என்ன சொன்னா, பூரி தொட்டி என் பையன் பேர்ல இருக்குது. நீங்க 3 ஏக்கரா விற்கிறீங்கன்னா எங்களுக்கு 3 ஏக்கரா இருக்குது. 1 ஏக்கரா சேர்த்து வித்துருங்க, இந்த 2 ஏக்கரா எனக்கு விட்டுருங்க. 1 ஏக்கரா வந்து நான் பேங்க்ல வச்சுக்கிறேன்ப்பா, இது ஒரு பூமி, இது ஒரு பூமி, நடுவில் இட்டாரு. இதுல 1 ஏக்கரா சேர்த்து விட்டுருங்காட்டிக்கு அன்னைக்கு வந்து பெரிய கொண்டாடி விட மாட்டேன், இந்த சொத்தை நம்பிக்கை அன்னைக்கு கட்டி கொடுத்தாங்க, விற்கிற குடும்பம் நீங்க இதை வேணும் எடுத்துக்கங்க, அதை விட்டு காசு ஆக்கி செலவு முடியாது. அப்புறம் கொஞ்ச நாள் இருந்துச்சு. இது என்ன ஆச்சுன்னா, எங்க அப்பாவோட செகண்ட் டைப் அவனை ஏமாத்தி போடுவேன்னு சொல்லி கொடுத்து இப்போ வந்து எங்களோட சொத்து பேங்கில் இருக்கு. என்னாச்சு, இவனை போய் பேங்க்ல புஷ் பண்ணி என்பிஏ பண்ண, எங்க அப்பா செத்து போயிட்டாருங்க, பிரச்சனைங்க எங்களுக்குள்ளன்னு சொல்லி பேங்க் அக்கௌண்ட் என்பிஏ இருக்கு. அக்ரியல் போயிருக்கனால ஏழமராதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு 2 வருஷம் ஆகும். இப்போ என்ன ஆச்சுன்னா டாக்குமெண்ட் பிரச்சனை இருக்கு. இதுதான் பிரச்சனை. நான் என்ன நினைக்கிறேன்னா, வித்துலான்னு சொல்லி விட்டுறேன். நீங்க ஏதோ ஒரு வழி இதை வந்து நான் என்ன சொல்றேன்னா, அதனுடைய சூட்சுமம் எப்படின்னு எனக்கு தெரியல. 2000 வித்துலான்னு நினைக்கிறேன், விற்குமா விற்காது. நீங்க டாக்குமெண்ட் சம்பந்தமான பிரச்சனை எதாவது முடிச்சுக்கோங்க, முடிஞ்சிருமா? முடிச்சுக்கணும், வித்துடும். அது ஒண்ணு காலி இருந்தாலும் விவசாய பூமி தான். அப்போ புதனுடைய கர்மத்தான் போகுது, கண்டிஷனா வித்து போடும். அது எப்போ விற்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வர 3ஆவது மாசத்துல வித்துடும். அதுக்கு முன்னாடி விற்க முடியாது. இது உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, பயன்படுத்தி உங்களுக்கு என்னென்ன பிரபஞ்சத்தால தயாரா இருக்கு அப்படின்னா, குழந்தைகள் சம்பந்தம் முடியும், சரிங்களா? அது 5ஆம் இடமும் வரும்போது அது பூர்வீக சொத்தையும் கிடைக்குது. அது பூர்வீக சொத்து தானே? இல்ல நான் வாங்கினது, நீங்க வாங்க, சுயமா வாங்கினது. அப்போ 1ஆம் இட ஜாதகருடைய சொத்தையும் அதை இருக்குது. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு நீங்க இப்போ நீங்க பிரச்சனையாகாம வித்துடலாம். 3ஆவது மாசம் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாது, சமாளிக்கலாம், பேஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு கருத்து கேட்கறேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, முதல்ல ஒரு 10 சென்ட் கொடுங்க, நான் பேங்க் கட்டிக்கிறேன், எனக்கு சேர்த்து கொடுங்க ஒட்டி. 2 ஏக்கரா இருந்து வச்சுக்கிட்டு நான் 10 சென்ட் சேர்த்து கொடுங்கண்ணா, நான் வச்சுக்கிறேன்னு சொன்னேன். அப்புறம் சரின்னு சொல்லி நான் ஒத்துக்கிட்டேன். கூட சொல்லி கொடுத்து எனக்கு இப்படி கொடுங்க 10 சென்ட் அப்படின்னு சொன்னேன். அதை கொடுக்க முடியாதுட்டேன். நீங்க ஒண்ணுமே பண்ண முடியல, நீங்க வித்து போட முடியும். அதுன்னு விலை கேட்க மாட்டேங்க. அது நீங்க ஒண்ணு பண்ணா நான் அதுக்கு ஒரு வழிபாடு சொல்றேன், அதை செய்யுங்க. சரி, ஓகே. வேற என்ன உங்க ஜாதகத்தில் இதானே இப்போ ஒண்ணு, இப்போ இது வித்தாலும் இப்போ ஓப்பனாவே சொல்றேன், இப்போ எதை வித்தாலும் சின்ன விஷயங்கள் நடக்கிற, கல்யாணம் சின்ன விஷயங்களே இல்லை. இப்போ நான் ஆல்ரெடி வந்து கடன் கொஞ்சம் வாங்கியிருக்கேன், கடன் வாங்கிட்டேன், இதெல்லாம் பண்ணி வச்சேன். கடன் வாங்கினா கெட்டதுக்காக வாங்கல, தம்படிக்கிறதுக்கு உறுதி வரதுக்கெல்லாம் நீட்டா பண்ணி வச்சிருக்கேன். வீடு நிற்கிற மாதிரி 2 கோடி ரூபா வீடு, புரிஞ்சுங்களா? ஒரு நிரந்தர வருமானம் ஒரு 2 லட்சம் ரூபாய்க்கு பண்ணி வச்சிருக்கேன் வீட்டில். மந்த்லி மாசமான வருமானம். ஆமா, 2 குழந்தையும் படிக்குது, எல்லாம் சொத்து மதிப்பெல்லாம் எல்லாம் இருக்கு. ஆனா மனசுக்குள்ள இனம் புரியாத பயம். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, உங்க குழந்தை பிரச்சனையும் சால்வ் பண்ணுங்க. அவனுக்கு ஒன்றும் தொழில் செஞ்சு கொடுக்கலாம், ஏன்னா கல்யாணம் பண்ணிக்கலாம். 2ல ஏதோ நீங்க எடுத்துக்கணும் சக்சஸ். அதுக்கு அடுத்தபடி இந்த டாக்குமெண்ட் சம்பந்தமா பிரச்சனை இது நான் பாத்துக்கிறேன், இதுவும் உங்களுக்கு தீர்ந்துடும், பயப்பட வேண்டிய அவசியம். வேற என்ன டவுட்? கடன் பிரச்சனையை இப்ப கட்டிடலாமா? கடன்னா நீங்க உங்களுக்கு நிரந்தர கடன் கிடையாது, வேணா வச்சுக்கலாம், சமாளிச்சுக்கலாம், பேரெல்லாம் கிடையாது. பேங்க்ல வாங்கியிருக்கிற பயந்து கட்ட முடியாது. எங்கேயும் வாங்கினாலும் கடன் வந்து உங்களுக்கு கையை புடுங்காது, சிரிச்சு புடுங்கிறதுக்கு ஆள்